இயேசுவில் அன்புமிக்க அடைக்கல தாயின் பக்தர்களே, இந்த நன்னாளாம் பொன்னாளிலே இந்த திருத்தல வளாகத்திலே திரளாக கூடி வந்து அன்னையுடைய அருளையும் ஆசீரையும் நிறைவாக பெறுவதற்காக நம்பிக்கையோடு இங்கே வந்திருக்கின்றோம். பசித்திருப்பவனுக்கு உணவு தெய்வம், பாலைவனத்தில் அலைபவனுக்கு தண்ணீர் தெய்வம், கொட்டும் மழையில் நனைபவனுக்கு கூரை தெய்வம், கோடை வெயிலில் அலைபவனுக்கு நிழல் தெய்வம், கப்பல் ஓட்டுபவனுக்கு கலங்கரை விளக்கம் தெய்வம், சாமக்காவல் காப்பவனுக்கு சூரிய உதயம் தெய்வம். திரளாக கூடியிருக்கின்ற நம் அனைவருக்கும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே தெய்வம். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அருள் இல்லாருக்கு அவ்வுலகு இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகு இல்லை என்பது பழமொழி. அருளையும் பொருளையும் அபரீதமாக பெற்று அன்னையின் ஆசீரோடு வீடு செல்வதற்காக நாம் அனைவரும் இந்த அன்னையுடைய திருத்தலத்தை நாடி வந்திருக்கின்றோம். இன்றைக்கு மனிதன் எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டுமென்று அமைதிக்காக, மகிழ்ச்சிக்காக, சமாதானத்திற்காக ஏங்கி தவித்து கொண்டிருக்கின்றான். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தான் நாமும் இங்கே வந்திருக்கின்றோம். நம் ஒவ்வொருவரையும் பார்த்து அன்னை மரியாள் சொல்லுகின்றார், நான் உங்களோடு இருக்கின்றேன், அஞ்சாதே கலங்காதே என்று சொல்லி நம்மை தேற்றுகின்ற தெய்வமாக இருக்கின்றார். அன்பார்ந்த பக்தர்களே, அமெரிக்க நாட்டிலே டெக்சாஸ் என்ற ஒரு மாநிலம் இருக்கின்றது. அங்கே ஒரு ஏழை விவசாயி தன்னுடைய ஆடு மாடுகளை எல்லாம் வைத்து பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கின்றான். வறுமை, தண்ணீர் இல்லை, வறட்சி, வேதனையோடு வங்கியிலே கடன் வாங்கி தன்னுடைய தொழிலை நடத்தி கொண்டிருக்கின்றான். ஒரு நாள் அவனை பார்ப்பதற்காக ஒரு குழுவினர் வருகின்றார்கள். வந்து அந்த விவசாயியை பார்த்து கேட்கின்றார்கள், நீங்கள் வாழுகின்ற இந்த இடத்திலே நாங்கள் பெட்ரோல் தோண்டப் போகின்றோம், இங்கே பெட்ரோல் இருக்கின்றது என்று. அந்த விவசாயிக்கு ஒன்றுமே புரியவில்லை. குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை, என்னுடைய ஆடு மாடுகளை பாதுகாப்பதற்கு தண்ணீர் இல்லை, இங்கே போயா பெட்ரோல் இருக்கின்றது என்று. இருந்தாலும் கடைசியிலே அந்த விவசாயி ஒத்துக்கொள்கின்றார். 100 அடி, 500 அடி, 1000 அடி ஆழமாக அங்கே குழாயை இறக்குகின்றார்கள். பெட்ரோல் வரவில்லை. 1100 அடி இறக்கினார்கள், பெட்ரோல் வரவில்லை. 1150வது அடியை தொட்டவுடனே பெட்ரோலானது ஆர்டிஷியன் ஊற்று கிணறை போன்று பீரிட்டு அடிக்கின்றது. எல்லாருக்கும் ஒரே மகிழ்ச்சி. அந்த ஏழை விவசாயி, இதுவரை வங்கியிலே வட்டிக்கு கடன் வாங்கியவன் இப்பொழுது வங்கிக்கே கடன் கொடுக்கின்ற அளவுக்கு பெரிய பணக்காரனாக மாறிவிட்டான். அன்பார்ந்த இறை மக்களே, அன்னையின் பக்தர்களே, எதற்காக இதை சொல்லுகின்றேன் என்றால், நம்முடைய திருச்சபையிலே வற்றாத ஊற்றாக இருப்பவள் அன்னை மரியாள். ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய பொக்கிஷம் என்னவென்றால் அன்னை மரியாள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய வறுமையிலும், நம்முடைய துன்பத்திலும், நம்முடைய கவலையிலும் நம்மோடு கூடவே இருந்து நமக்கு எல்லா நன்மைகளையும் வாரி வழங்க அந்த ஆர்டிஷியன் ஊற்று கிணறை போன்று இறையாசிரை பெற்று தருவதற்காக இருப்பவர்தான் இந்த அடைக்கல தாய். அன்பாத சகோதர சகோதரிகளே, இவர் எப்படிப்பட்ட தாய் என்று பார்க்கின்ற பொழுது, தெய்வம் பிறப்பதற்கே ஒரு தெய்வமாக இந்த உலகத்திலே பிறந்தவர்தான் அன்னை மரியாள். சாதாரண தாயை பார்த்து நாம் என்ன சொல்லுகின்றோம்? அம்மா என்றால் அன்பு. தாயின் மடியிலே தலை வைத்திருந்தால் துயரம் தெரிவதில்லை. எத்துணை இன்பங்கள் வந்தாலும், எத்துணை செல்வங்கள் தந்தாலும் அத்தனையும் ஒரு தாயாகுமா? தாயில் சிறந்த கோவிலுமில்லை என்றெல்லாம் சொல்லி கவிஞர்கள் தாயை பற்றி போற்றி புகழ்கின்றார்கள். எனவேதான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய தாயை நாம் எல்லாருக்கும் தாயாக தந்திருக்கின்றார். சிலுவை அடியிலே அன்னை மரியாள் இருக்கின்ற பொழுது இயேசு ஆண்டவர் இதோ உம்முடைய தாய் என்று சொன்ன பொழுது அவர் மீது நம்பிக்கை வைக்கின்ற எல்லாருக்குமே அந்த அன்னை தாயாக இருக்கின்றார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அவருடைய அருமை பெருமைகளை எல்லாம் சொன்னால் எழுதினால் ஏட்டிலே அடங்காது, பாடினால் பாட்டிலே அடங்காது. அப்படிப்பட்ட பெருமை மிக்கவள் தான் அன்னை மரியாள். திருச்சபை வரலாற்றிலே பார்க்கலாம்.
4ஆம் நூற்றாண்டிலே திருச்சபை என்ன செய்தது? மரியாளுடைய நினைவு நாளை கொண்டாடுகின்றார்கள் முதலாக 4ஆம் நூற்றாண்டிலே. அதன் பிறகு 7ஆம் நூற்றாண்டிலே மரியாளுடைய விண்ணக பிறப்பை கொண்டாடுகின்றார்கள். 8ஆம் நூற்றாண்டிலே ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி ஆண்டவருடைய விண்ணேற்பு விழாவை கொண்டாடுகின்றார்கள். 13ஆம் நூற்றாண்டிலே திருச்சபை முழுவதும் அன்னையுடைய விழா எடுக்கின்றார்கள் அன்னைக்கு. 16ஆம் நூற்றாண்டிலே பிரிவினை சபை சகோதரர்கள் எப்படி அன்னை மரியாவை மாசு மறுவற்றவள் என்று சொல்லலாம், எப்படி அன்னை மரியாவை கடவுளுடைய தாய் என்று சொல்லலாம், எப்படி அன்னை மரியாவை இறைவனுக்கு நிகராக சமமாக சொல்லலாம் என்றெல்லாம் கேள்விக்கு மேல் கேள்வி கணைகளை தொடுக்கின்றார்கள். அதற்கு மாறாக நம்முடைய கத்தோலிக்க பத்திரிகையாளர்கள் அன்னை மரியாவை பற்றி இன்னும் அதிகமாக ஆண்டவருடைய தாய் நிச்சயமாக என்றெல்லாம் சொல்லி எழுதி வருணிக்கின்றார்கள். இந்த சமயத்திலே தான் 1945ஆம் ஆண்டிலே திருத்தந்தையாக இருந்த 12ஆம் பத்திநாதர் அப்போது இருந்த கர்தினால்கள், பிதாக்கள், ஆயர்கள், குருக்கள் எல்லாருக்கும் ஒரு சுற்றுமடல் விடுக்கின்றார். 2 கேள்விகளை கேட்கின்றார் திருச்சபையை பார்த்து. முதல் கேள்வி என்ன தெரியுமா? கன்னிமரியால் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணேற்பு அடைந்ததை விசுவாச கோட்பாடாக அறிவிக்க நீங்கள் விரும்புகின்றீர்களா? ஒரு கேள்விங்க. 2வது கேள்வி பாப்பா நிலத்திலுமே கேட்டார், அப்படி அறிக்கையிடுவதை நீங்களும் குருக்களும் இறை மக்களும் விரும்புகின்றீர்களா? 2 கேள்வி தான் கேட்டார். 98% மக்கள் ஓகே, அன்னை மரியாள் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணேற்படைந்தாள் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் என்று 98% மக்களும் ஆயர்களும் குருக்களும் கர்தினால்மார்களும் பதில் சொன்னார்கள். எனவே அப்போது இருந்த திருத்தந்தை 12ஆம் பத்திநாதர் என்ன செய்கின்றார்? ஒரு பிரகடனம் அறிவிக்கின்றார். இவ்வுலக வாழ்க்கை பயணம் முடிந்ததும் அன்னை மரியாள் தன் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணேற்படைந்தார் என்பதை இயேசு, பேதுரு, பவுல் மற்றும் என்னுடைய அதிகாரத்தால் நான் பிரகடனம் செய்கின்றேன் என்று திருச்சபைக்கு அறிவிக்கின்றார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அப்படிப்பட்ட பெருமை மிக்கவள் தான் நம்முடைய அன்னை கன்னி மரியாள் என்பதை நாம் பார்க்கலாம். யானையுடைய பலம் தும்பிக்கையிலே, மனிதனுடைய பலம் நம்பிக்கையிலே. இந்த அன்னையுடைய திருத்தலத்தை நாடி வந்திருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் நம்பிக்கையோடு ஜெபிக்கின்ற பொழுது பங்கு தந்தை சொன்னார்களே, எண்ணற்ற புதுமைகளை, அற்புதங்களை, அருங்குறிகளை எல்லாம் இன்றைக்கும் இறைவன் அந்த அன்னையின் வழியாக இந்த திருத்தலத்தில் ஆற்றி வருகின்றார் என்பதை நினைத்து நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். நமக்கு எவ்வளவு துன்பங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள் வந்தாலும் அஞ்ச வேண்டாம், கலங்க வேண்டாம். மரியாள் நம்மோடு இருக்கின்றார்கள். உயிர்ப்பு விழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற சமயத்திலே ஒரு பகுதியை நாம் பாருங்கள். இயேசு கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டு விட்டார். அன்று விடியற் காலையிலேயே மதலேன் மரியாவும் இன்னொரு பெண்ணும் ஓடுகின்றார்கள் கல்லறைக்கு. தீவிரமாக அன்பு கொண்டிருந்தார்கள், ஓடுகின்றார்கள். எப்படி ஓடுகின்றார்கள்? கலக்கத்தோடு, தயக்கத்தோடு. என்ன கலக்கம்? யார் இந்த கல்லை புரட்டுவார்கள்? யார் இந்த கல்லை உருட்டுவார்கள்? எப்படி அந்த கல்லை நம்மால் புரட்ட முடியும் என்ற கலக்கத்தோடு சென்று கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அங்கே என்ன பார்க்கின்றார்கள்? கல்லானது புரட்டப்பட்டிருக்கின்றது. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாமும் இந்த ஆலயத்திலே கூடி வந்திருந்தாலும் நமக்கும் ஒரு கலக்கம், ஒரு தயக்கம். எப்படி அந்த மதலேன் மரியாள் யார் கல்லை புரட்டுவார்கள் என்ற கலக்கத்தோடு சென்றது போன்று, ஐயோ என்னுடைய குடும்பத்திலே இவ்வளவு வறுமை, இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு நோய், இவ்வளவு துன்பம், திருமணமாகவில்லை, குழந்தை பாக்கியம் இல்லை, வேலை வாய்ப்பு இல்லை என்று நாமும் கலக்கத்தோடு இங்கே அமர்ந்திருக்கலாம். ஆனால் நமக்கு முன்பாக இறைவன் அந்த கல்லை புரட்டி போடுவதற்கு தயாராக இருக்கின்றார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எனவே எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் ஆண்டவர் மீது, அன்னை மரியாள் மீது நாம் நம்பிக்கை கொண்டு வாடுகின்ற பொழுது இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்கின்றார். இரவும் பகலும் சேர்ந்தால்தான் ஒரு நாள், மேடும் பள்ளமும் சேர்ந்தால்தான்
பாதை. பயிரும் களையும் சேர்ந்தால்தான் நிலம். இன்பமும் துன்பமும் நிறைந்தது தான் நம்முடைய வாழ்க்கை அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே. எனவே நாமும் நம்முடைய முழு நம்பிக்கை ஆண்டவர் மீது வைப்போம். ஒரு சில நாட்களுக்கு முன்பாக ஒருவனை பார்த்து கேட்டேன், உனக்கு கடவுள் மீது நம்பிக்கை இருக்கின்றதா என்று ஒரு சாதாரண கேள்வி. அவன் யோசனை பண்ணான், என்ன ஃபாதர் இப்படி கேட்குறீங்க அப்படின்ட்டு. இல்லை கேட்குறேன், கடவுள் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கா அப்படின்ட்டு. அவன் என்ன தெரியுமா சொன்னான், கடவுள் மீது எனக்கு நம்பிக்கை இருக்குது, ஆனாலும் இல்லை அவ்வளவா. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆற்றிலே ஒரு கால் சேற்றிலே ஒரு கால், இது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. அன்னை மரியாவை போன்று இதோ உம்முடைய அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி அன்னையுடைய மக்களாக வாழ கடவுள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். ஒரு முறை டெல்லியிலே திகார் சிறையிலே 5 மனிதர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தவர்கள் மாடியிலே போய் ஒரு நாள் விடுமுறை நாளிலே உலாவிக் கொண்டிருக்கின்றார்கள். ஒருவன் என்ன செய்கின்றான், அந்த மாடியிலிருந்து பார்க்கின்றான், ஒரு பெரிய சொகுசு கார் ஒன்று போய் கொண்டிருக்கின்றது. ஐயோ, இந்த கார் எனக்கு இருந்துச்சுன்னா நான் எவ்வளவு பிரமாதமாக உலகத்தையே சுற்றி வருவேன் என்று சொன்னான். 2வது கைதி சொன்னான், ஒரு பங்களாவை பார்த்து இந்த பங்களா மட்டும் எனக்கு சொந்தமாக இருந்துச்சுன்னா எவ்வளவு மகிழ்ச்சியாக வாழ்வேன் என்று சொன்னான். 3வது மனிதன் கைதி சொன்னான், அந்த ஃபேக்ட்ரியை பாருங்கள், தொழிற்சாலை எவ்வளவு பெரிய கோடி கோடியாக சம்பாதிக்குது, அது இருந்தால் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குமே என்று சொன்னான். 4வது கைதி சொன்னான், அங்கே ரோட்டில் போன ஒரு பொண்ணை பார்த்து இந்த பொண்ணு மட்டும் எனக்கு மனைவியாக இருந்ததுன்னா என் வாழ்க்கையே சந்தோஷமாக இருக்குமே என்று சொன்னான். 5வது கைதி பேசாமல் இருந்தான், கண்ணீர் வடித்தவாறு. 4 பேரும் கேட்டார்கள், உனக்கு எந்த ஆசையும் இல்லையா என்று. அவன் சொன்னான், நான் மட்டும் என்னுடைய தாய்க்கு நல்ல பிள்ளையாக இருந்திருந்தால் இங்கே வந்து இந்த சிறைச்சாலையிலே வாடி இருக்க மாட்டேனே என்று சொல்லி அழுதானாம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாமும் இந்த உலகத்திலே பொன்னையும் பொருளையும் செல்வத்தையும் ஆசா பாசங்களையும் தேவையில்லாவற்றையெல்லாம் நாம் எண்ணி எண்ணி கலங்கி கொண்டிருக்கின்றோம். அன்னை மரியாவை தேடுவோம், ஆண்டவரை தேடுவோம், ஆண்டவரை அறிவோம், அன்பு செய்வோம், அவருடைய கட்டளைகளை கடைபிடிப்போம், அவருடைய சாட்சிகளாக வாழ்வோம். அப்போது இறை ஆசீர் நமக்கு நிறைவாக கடவுள் நமக்கு தந்து கொண்டே இருக்கின்றார். எனவே அன்பார்ந்த இறை மக்களே, அடைக்கல் அன்னையுடைய திருத்தலத்தை நாடி வந்திருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் நம்பிக்கையோடு, அம்மா தாயே எங்களை நிறைவாக ஆசீர்வதியும், உம்மையே பற்றி கொண்டு நாங்கள் வாழ வேண்டிய வரத்தை தாரும், நீரே எங்களுக்கு துணை, நீரே எங்களுடைய நம்பிக்கை, இறுதி வரை நீரே எங்களுடைய தாயாக இருக்க வேண்டிய நல்ல வரத்தை தாரும் என்று நம்பிக்கையோடு தொடருகின்ற இந்த பலியிலே கலந்து கொண்டு ஜெபிப்போம். ஆமென்.